கேப்டன் விஜயகாந்துடன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் முறைகேடு, நாடாளுமன்றத்தில் அமளி, சபை ஒத்திவைப்பு. சாதிக் பாட்ஷா தற்கொலை விவகாரம் விசாரணை நடத்த கோரிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தை இடதுசாரிகள் உள்ளிட்ட சில கட்சித் தலைவர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துவதற்காக மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தா பாண்டியன், புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் மூவேந்தர் முன்னணி கழக தலைவர் சேதுராமன் ஆகியோர் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். தேர்தல் அணுகுமுறை குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிகிறது. முன்னதாக சென்னையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் ராமகிருஷ்ணன், தா பாண்டியன், கிருஷ்ணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து ஆலோசனை நடத்தினர். மம்தா பானர்ஜி ஆணவத்துடன் செயல்பட்டு வருவதாக கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் எத்தனை இடங்கள் என்பது குறித்து காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் இடையே இழுபறி நிலை நீடித்து வருகிறது. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தல் 5 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கூட்டணி கட்சிகள் தொகுதி அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்கள் பெயரும் அறிவிக்கப்பட்டு விட்டது. இருந்தும் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி 98 இடங்கள் கேட்டு வலியுறுத்தி வருகிறது. இதற்கான பேச்சுவார்த்தை பல முறை நடந்தும் தோல்வியில் முடிந்தது. என்றாலும் 60 தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதி கூட கொடுக்க முடியாது என்று மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்நிலையில் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி நேற்று மம்தாவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் தோல்வியில் முடிவடைந்தது. இதனிடையே ஆணவம், அடாவடி, திமிர் ஆகியவற்றுடன் மம்தா பானர்ஜி செயல்பட்டு வருவதாக அந்த மாநில காங்கிரசார் கடும் விமர்சனம் செய்துள்ளனர். இந்த விமர்சனத்திற்கு மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் முறை இந்தியாவில் அதிகம் என்று அமெரிக்காவில் உள்ள இணையதளம் செய்தி வெளியிட்டிருப்பது குறித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றது. அவை நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தபோது மு.க. அழகிரி ஏற்பாட்டின்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக அமெரிக்காவின் விக்கிலீக்ஸ் இணையதளம் செய்தி வெளியிட்டிருந்தது. காலையில் பத்திரிகைகளை வீடுகளுக்கு போடும்போது அதோடு சேர்த்து பணமும் கட்சி பெயரும் தெரிவிக்கப்பட்டிருந்ததாக இந்த இணையதளம் குறிப்பிட்டிருந்தது. இதேபோல் காங்கிரசாரும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கியதாக அந்த இணையதளம் செய்தி வெளியிட்டிருந்தது. இதுகுறித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றது. மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் இதுகுறித்து அரசிற்கு கண்டனம் தெரிவித்தார். இதனால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு அவை நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டன. இதேபோல் மாநிலங்களவையிலும் விவாதத்தின் போது கூச்சல் ஏற்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவின் பங்காளி சாதிக் பாட்ஷா இறந்த சம்பவம் ஊழல் பேர்வழிகளை தப்பிக்க வைக்கும் முயற்சி என்று பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு விசாரணையில் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராசாவின் நெருங்கிய நண்பரும் தொழிலதிபருமான சாதிக் பாட்ஷா சென்னையில் நேற்று மர்மமான முறையில் இறந்தார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்நிலையில் சாதிக் பாட்ஷா இறந்தது குறித்து பாஜகவின் மூத்த தலைவர் முக்தார் அப்பாஸ் நக்வி செய்தியாளர்களிடம் பேசுகையில், மத்திய அரசு ஊழலில் திளைத்து இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஊழல் பேர்வழிகளை காப்பாற்ற தீவிர முயற்சி செய்து வருகிறது என்று தெரிவித்தார். देखिए, ये सरकार केवल भ्रष्टाचार में ही डूबी नहीं दिखती, बल्कि भ्रष्टाचारियों को बचाने के साजिश में लगी हुई सरकार दिखाई पड़ती है। कई ऐसे मामले सामने आ रहे हैं एक के बाद एक, जिसमें लगता है कि ये सरकार भ्रष्टाचार में भी डूबी है और भ्रष्टाचारियों को कैसे बचाया जा सके उसके लिए साजिश भी कर रही है. சாதிக் பாட்ஷா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா தள தலைவர் शरद यादव தெரிவித்துள்ளார். तो ये स्कैम में बादशाह का एक तरह से राजा का वो पूरी तरह से फ्रंटमैन था और जिस कंपनी जो कंपनी है
क्या नाम उसका, जिसमें इसकी पत्नी डायरेक्टर है, तो सीधी बात है कि ये सुसाइड है या हत्या है, ये गहराई से जांच होना चाहिए, क्योंकि ये इसमें कहीं ना कहीं ये जो घोटाला कर रहे हैं उनका हाथ भी इसमें हो सकता है. சாதிக் பாட்ஷா இறந்தது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதை தடுக்க எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக அறிக்கை அளிக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்துவது குறித்து பாஜக தலைவர் நிதின் கட்கரி டெல்லியில் உள்ள மனித உரிமை ஆணையத்திடம் புகார் மனு அளித்திருந்தார். தமிழக மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனுவை கடந்த 3ஆம் தேதி மனித உரிமை ஆணையம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. இதையடுத்து கட்கரி அளித்த மனுவின் பிரதி ஒன்றை மத்திய அரசிற்கு நேற்று அனுப்பியது. மேலும் மீனவர்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 15 தினங்களுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஜப்பானில் அணு மின்சார உற்பத்தி நிலையங்களில் நிலைமை மிக பயங்கரமாக உள்ளது என்று சர்வதேச அணுசக்தி முகமை தலைமை இயக்குநர் யூகியா அமானோ கூறினார். ஜப்பானில் ஏற்பட்ட சுனாமியால் அணுமின் நிலையங்களில் வெடிப்பு ஏற்பட்டு அணு கதிர்வீச்சு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதனையடுத்து அமெரிக்க அணு விஞ்ஞானிகள் ஜப்பானுக்கு சென்று நிலைமையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து சர்வதேச அணுசக்தி முகமை தலைமை இயக்குநர் அமானோ கூறுகையில், ஜப்பானுக்கு உடனடியாக சென்று நிலைமைகளை நேரில் கண்டறிய இருப்பதாக தெரிவித்தார். என்றாலும் நிலைமைகள் மிக பயங்கரமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே அணு உலை கதிர்வீச்சு குறித்த அச்சம் உள்ளதால் ஜப்பானில் உள்ள சில வங்கிகளின் ஏடிஎம்கள் மூடப்பட்டுள்ளன. நிலைமை சீரடைந்த பிறகு ஏடிஎம் அனைத்தும் செயல்படும் என்று வங்கிகள் அறிவித்துள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.